வயாவலான் மத்திய கல்லூரி. இப்போ நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்து வசாவலானில் இருக்கிற ஞான வைரவர் கோயில், அதாவது பழமை. இப்போ பார்த்தீங்கன்னா பிடுங்கி போட்ட கேரட் கொஞ்சம் இருக்குது பாருங்க. சன சமூக நிலையம் குட்டியப்பழம் வயாவலான், அதாவது என்ன பயிர் செய்கிறீங்க? மலையாள இப்போ நட மாட்டோம். இப்போ என்னென்னு தெரியல. கோவா கண்டு வச்சிருக்கேன். இப்போ அங்கே புளிய மரத்தில் ஆரம்ப வைரவர் கோயில் இருந்துருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்ப வெங்காயம் வறுத்து கொண்டிருக்கிறேன். வந்து வசாவலான் பகுதியில் இருக்க சேர்த்து அப்படியே தடியெல்லாம் அப்படியே வரிசையை அடுக்கி வச்சுட்டு எனக்கு 10 வயசு பெரிய ஒரு செம்மறியாடு பட்டியே போய் கொண்டிருக்கு கூட்டம். அப்பேக்கே பெரிய வீடாக தான் இருந்திருக்கு. இந்த வீடுகள் எல்லாம் இப்போ நான் எங்கே போய் கொண்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வசாவலானுக்கு போய் கொண்டிருக்கேன். நான் இன்றைக்கு உங்களுக்கு வசாவலானை தான் சுற்றி காட்ட போகிறேன். எங்கள் ஃப்ரெண்ட் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்காரு இப்போ வசாவலான் சந்தையில். நான் இப்போ வர பார்க்க போய் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் இந்த காணொலியில் இன்றைக்கு என்ன வரப்போதுண்டா வசாவலானை சுற்றி காட்ட போகிறோம். அதோட வசாவலானில் நிறைய தோட்டங்கள் இருக்குது. அதோட அந்த தோட்டங்கள், மரக்கறி பயிற்சி எல்லாத்தையும் காட்ட போகிறேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ இந்த மாதிரி ஒரு குறும்ப சிட்டி வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதாவது இது வரைக்கும் வந்திருப்பேன் இந்த இடம் வரைக்கும். அதோட மழை வந்ததால் அங்கே வீடியோவை கண்டினியூ பண்ண முடியாமல் போயிட்டு இன்றைக்கு நாங்கள் அந்த கண்டினியூ பண்ண போகிறோம். அந்த வீடியோவை எப்படி வசாவலான்னு போக போகிறோம் பாருங்கள். இதில் ஒரு கடை ஒன்று இருக்குது, மரக்கறி கடை உண்டு பாருங்க. வாழைத்தோட்டத்தை இது பிரதான வீதி கிட்ட தான் இந்த வாழைத்தோட்டம் இருக்குது. நாங்கள் அந்த வசாவலான் பள்ளிக்கூடத்துக்கிட்ட வந்துட்டோம். வயாவலான் மத்திய கல்லூரி. வயாவலான் மத்திய கல்லூரி. இப்போ நாங்கள் இந்த பள்ளிக்கூடத்துக்கு முன்னால் தான் நிற்கிறோம் பாருங்க. ஸ்கூலை school and the buildings. இராணுவ குடியிருப்பு பெலாலி. இப்போ இந்த பாதையை விட்டுட்டினா இந்த பாதை மக்கள் வழக்கத்துக்கு விட்டு ஒரு வருஷம் பேர் நிற்கிறேன். நம்ம வந்து வசாவலான்லேருந்து பெலாலி போகிற ரோட். அதாவது இந்த ரோட் இப்போ ஒரு வருஷத்துக்கு மேலே தான் மக்கள் வழக்கத்துக்கு விட்டவையால் பாக்கள் போட்டு வரத்துக்கு பாருங்க. இதில் எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குன்னு பாருங்க. எல்லாம் இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த இடம். கிரவுண்ட் ஒன்று இருக்குது பாருங்க, மைதானம் ஒன்று இருக்குது. இப்போ இந்த பக்கம் திரும்ப போகிறோம். இல்லை மக்கள் புழக்கத்துக்கு தான் இந்த பாதை விட்டு வைக்கணும். அதோட இந்த இடங்கள் மட்டும் விட இல்லை, இந்த என்னென்னு சொல்கிறது காணியை விட இல்லை, தனியாக பாதையை மட்டும் தான் விட்டு வைக்கணும். இங்கே பாருங்கள், இதில் ஒரு பெரிய கிடங்கு ஒன்று இருக்குது பாருங்கள். என்னத்துக்கு பாவிச்சிச்சுன்னா மட்டும் தெரியல. பெரிய ஒரு பங்கர் மாதிரி போகுது. இது இந்த பங்கர் தானே என்னென்னு தெரியல பாருங்க. எவ்வளோ தூரத்துக்கு போகுதுன்னு சொல்லி இது பாதைக்கு அருகாமையில் இருக்குது. அங்கால எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்லி தெரியல. போகுது வரும் அடியால் வேணும் தூரம் போகுது. அடியால் போகுதா? எல்லாம் என்ன பாத்ரூம் கிட்டெல்லாம் இருக்க மாட்டோம். சரி, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இது வங்கரை வந்து இந்த பகுதிகளில் வந்து பாய்ச்சிருக்கலாம் நினைக்கிறேன். அப்படி நாங்கள் அங்கே இடங்களை போய் பார்ப்போம். இந்த வீடுகளில் நாங்கள் பழைய வீடுன்றது பூனை பார்க்கவே தெரியுது. வேறு எங்கேயும் போட்டு சேர்த்துறாங்க. இங்கே ஒரு பழைய வீடு இருக்குது. இந்தியாவில் பாருங்க, பெரிய பெரிய காடு மாதிரி தான் இந்த இடமே இருக்குது. ஒரு பழைய பழைய கட்டிடங்கள்லாம் இருக்குது. இந்த பாதத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்திருந்தது. இந்த இடம் வந்து பாருங்க ரோட்டு போட்டு கொண்டிருக்கோம். வசாவலான் பாதை தான் இப்போ போட்டு கொண்டிருக்கிறோம். கல்லெல்லாம் போட்டுருக்கேன். தான் டயர் போடுகிறோம். இது வந்து வசாவலான் பகுதியில் இருக்க சேர்த்து புத்திரிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
சர்ச்சுக்கு பின்னால் ரோமன் கத்தோலிக்க ஆரம்ப பாடசாலை வந்து இருக்குது. இப்போ பாருங்க அதுக்கு பின்னால் ஒரு பழைய பில்டிங் நிறைய எவ்வளோ வீடு இருக்குது பாருங்க. இன்னும் பாலடைஞ்ச நிலைமையில அந்த வீடெல்லாம் இருக்கு. அவங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி எப்படி இருக்கின்றது எல்லா வீடும். எல்லாம் வந்து முதல் உயர் பாதுகாப்பு வலையமாக தான் இருந்தது. ஆக்கள் எல்லாம் உள்ள வரையிலாது. இப்போ ஒரு கிட்டடியில் ஒரு வருஷத்துக்கு மேலே தான் இந்த பாதையெல்லாம் விட்டவையல் உள்ள போய் பார்க்குறதுக்கு. பாருங்க அந்த காலத்து பழைய வீடுகளை வீடு எல்லாம் பாருங்க அப்போக்கே பெரிய வீடாக தான் இருந்திருக்கு. இந்த இடம் எல்லாம் பாருங்க ஒரு கிச்சனாக இருந்திருக்கு, சமையலறை, இது பெரிய ஹோலாக இருந்திருக்கு. இந்த இடம் பாருங்க ரூமை பாருங்க 1 2 3 4 5 6 ரூம் இருந்திருக்கு. இதுல ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது. இப்படியே இங்கே பாருங்க இதெல்லாம் போகிற வழியில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு பாருங்க. கோயில் வந்து வசாவளானில் இருக்கிற ஞான வைரவர் கோயில், அதாவது பழமை வாய்ந்த கோயில் பாருங்க. அதில் ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் இந்த சிலை ஒன்று வச்சிருக்கணும். அதுக்கு ஒரு புளிய மரம் ஒன்று இருக்குது. இந்த புளிய மரத்தில் ஆரம்ப வைரவர் கோயில் இருந்திருக்குது. இப்போ தான் அந்த இடத்த கோயிலாக கட்டியிருக்கணும். இது இந்த மரம் எத்தனை ஆண்டு பழமையாக இருக்குது? நான் சொல்லுவேன் எனக்கு 45 வயசு, என்னோடய அப்பாவுக்கு 75 வயசு. அதுக்கு முதலே நிற்கும். அப்பா பிறக்க முதலே இருக்குது இந்த புளிமரம். இது புளிமரம் தானே? புளிமரம். இவ்வளோ பெரிய புளிமரத்தில் ரெண்டு தான் காண்றேன். எப்படி எங்கே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்க்கல. பார்க்கல. இப்போ என்ன மாதிரி நீங்கள் இப்போ கும்பிட வந்தீங்களா? நான் கோயிலில் கும்பிடு நான் பாருங்க ஒரு நாளும். பூசையில் என்ன மாதிரி நடக்குதா? பூசை நடக்கும். காலமே நேரம் நடக்கும். இல்லை வெள்ளிக்கலாம் பூசை காலம் நடந்தது பின்னேரம் நடக்கும். பின்னேரம் நடக்கும். அப்போ பூசை எல்லாம் வந்து சிறப்பாக வந்து இடம்பெறும். இந்த புளிமரத்தின் சைஸை வந்து காட்டணும் சுற்றி பாருங்க. நான் பிறந்து வந்தது இவ்வளோ தான் வசாவளம் தான். அப்போ வசாவளானில் சிறப்பை பற்றி சொல்கிறேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என்ன சிறப்பு? நாங்கள் இடம்பெயர்ந்து போனாலே ஒரு சிறப்பு அடைஞ்சிடலாம். இப்போ இனித்தான் சிறப்படைஞ்சு வரும். எல்லாம் இப்போ வந்து வந்துருக்கு தானே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இனி காலங்களில் இன்னும் சிறப்பாக வரும். இடம்பெயர்ந்து போய்க்குள்ளே எனக்கு 10 வயசு. 10 வயசுன்னா இப்போ இவ்வளோ காலம் சிறப்பில்லாத தான் இருந்தேன். தான் ஒரு எத்தனையாம் ஆண்டு நீங்கள் இடம்பெயர்ந்து போனீங்க? 90ஆம் ஆண்டு போட்டு போய் எங்கே இருந்து நீங்கள்? அப்படியே போயிருந்து இப்படியே ஒரு மாதம் பற்றி இப்படியே இருந்து போய் அப்படியே வண்ணி போய் வண்ணியால் திரும்பி 2002ஆம் ஆண்டு அப்படியே திரும்பி வந்து செஞ்சு அதுக்கு பிறகு தான் இங்கே இப்போ இது விட்டு ஒரு 14-15 வருஷமாக ஆகிவிட்டு. நீங்கள் அறிஞ்ச காலத்தில் இந்த வசாவளான் கிராமமும் இப்படி இருந்தது? முந்தி எல்லாம் நல்லா சிறப்பாக இருந்தது. அப்போ நாங்கள் சின்ன பிள்ளைலானே சிறப்பாக இருந்தது. எல்லோரும் என்ன பிரச்சனை இந்த இடம்பெயர்ந்த காலங்களில் வெளிநாடுகளுக்கு போயிருந்தோம். எல்லோரும் யூரோப் கண்ட்ரிகளுக்கு போயிருந்தோம். அப்போ சின்ன வயசுல கொஞ்சம் ஏதாவது ஞாபகங்கள் இருக்குதா? நீங்கள் இந்த என்ன ஞாபகங்கள்? கோயிலில் ஓடி திரிஞ்சு விளையாடின ஞாபகங்கள், மற்ற இளைஞர்கள் குத்தி குடித்த ஞாபகங்கள் அதெல்லாம் இருக்குது. இல்லை மாமரங்கள் இருக்குது, மாங்காயில் அந்த ஞாபகங்கள் அது எல்லாம் இருக்குது. சின்ன வயசுல சின்ன பிள்ளைகள் நடந்தானே. வேறு என்ன இந்த இந்த இடங்களில் முக்கியமாக இருக்குது? வேறு என்ன இருக்குது? போனால் மாஞ்சோலிகள் இருக்குது. இதால் இப்படி போனால் மாஞ்சோலிகள் மாமரத்துக்கும் ஃபேமஸ் வசாவளம். மாஞ்சோலிகள் எல்லாம் இருக்குது. வாழைத்தோட்டங்கள் இப்படி போனால் எல்லாம் தோட்டங்கள்லாம் தோட்டத்துக்குரிய இடம். தோட்டத்துக்குரிய இடம் வேறு என்ன இந்த இதைத்தான் சிறப்பாக சொல்லலாம். 100 வருஷத்துக்கு மேலே அன்று சொல்லலாம் இந்த புளிய மரம். அப்போ எங்களுக்கு 40 வயசுன்னு 45 வயசு. 45 வயசில் இந்த வசாவளான் கிராமத்தில் இருந்து வாழ்ந்த ஒரு சில அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்தார். வாங்க அப்படியே நாங்கள் இந்த புளிய மரத்தின் சைஸ் உங்களுக்கு காட்டணும். அப்படின்னு எங்களை கொப்புகள் வந்து வெட்டி இருக்கும். நாங்கள் கோயிலுக்கு போனாலும் வெட்டினாங்க. அப்பா எவ்வளோ பெரிய கொப்பு! ஒரு மரத்தின் சைஸில் கொப்பு இருக்கு. இந்த கப்பு தான் ஒரு மரத்தின் சைஸு. நான் உண்மையிலே சொல்கிறேன், வாழ்க்கையில் நான் இவ்வளவு பெரிய புளிய மரத்தை நான் பார்த்தது இன்றைக்கு தான். நானும் இன்றைக்கு தான் பார்க்குறேன். பார்த்துருக்கீங்களா? நானும் இன்றைக்கு தான் பார்க்குறேன். இன்றைக்கு தான் பார்க்குறீங்களா? நீங்கள் இப்போ இந்த வசாவளான் பகுதியிலேருந்து இடம்பெயர்ந்து போனோன்னு சொன்னீங்களானே, இப்போ உங்களோட இருந்த ஆட்கள் எல்லாம் திரும்பி இந்த ஊருக்கு வந்துருந்தோமா இல்லை என்ன மாதிரி என்ன இருக்கு? நிறைய பேர் வந்திருக்கலாம். கூடுதலான பேர் 160 எல்லாம் யூரோப்பு வெளிநாடு. வெளிநாடு வேறு வேறு இடங்களும் இருக்கணும். விரும்புகிறா ஊரோட அப்படி எல்லாரும் திக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ அவை இந்த அந்த கால வீடுகள் எல்லாம் என்ன மாதிரி அலைவரைஞ்சிருந்ததா இல்லை? ஒன்றும் எல்லாம் அலுவலகம் வந்து வீட்டுக்கு தான் தந்து இந்த கட்டின வீட்டுக்கு. நீங்கள் எந்த பகுதிக்கு இருக்கிறீங்க? நான் அந்த பகுதி இந்த ஹோட்டால அந்த பகுதி அங்கே வடக்கு பகுதி கோயிலுக்கு வடக்கு பகுதி வடக்கு பகுதியில் இருக்கிறீங்க. கன வீடுகள் அழிஞ்சிட்டு தானே? தெற்கு போகுது. இது வடக்கு அங்கால தெற்கு.
உங்க நீங்கள் இருந்த காலத்தில் சேர்ச்சும் இருந்தது அதில் ஒரு ஓ சேர்ச்சு சேர்த்துருந்தோம். சேர்ச்சு இருந்தது சேர்ச்சி பக்கத்தில் நல்ல பழைய கட்டடங்கள்லாம் கிடக்கு பள்ளிக்கூடம் இல்லை. பள்ளிக்கூடம் இருக்குது அந்த பழைய கட்டடங்கள் என்ன கட்டடங்கள் பழைய கட்டங்கள் எல்லாம் இந்த வீடுகள் இப்போ கோபுரங்கள் எல்லாம் ஆமி எல்லாம் எடுத்து கொண்டு போன மாதிரி அப்படி இருக்குது கட்டடங்கள் மட்டும். வசாவிலாண்ட நாங்கள் ஒரு தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே வந்தால் தோட்டத்துக்கு எரு போட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்க வெங்காயம் நட்டுருக்கேன். பாருங்க வெங்காயம் முளைச்சி கொண்டிருக்கு. எரு ஏற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ என்னென்ன இது நடுகிறீங்க? இப்போதைக்கு என்ன பயிர் செய்கிறீங்க? மழையால் இப்போ நட மாட்டோம். இப்போ எரு மட்டும் போட்டு விட போறீங்க. இப்போ வந்து எருவை போட்டு உழுது விட போயினோமா. இல்லை மழை சீசன் முடிஞ்சதுக்கு பிறகு நடுவினோம் இங்கே பயிர்கள். கோவா கண்டு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் முளைச்சி வந்துருக்கு பாருங்க. பாருங்க பைப்பெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் தண்ணி போகிறதுக்கு. இங்கெல்லாம் எங்களுக்கு தோட்டங்கள் எல்லாம் பார்க்கலாம். இப்போ என்னென்ன தோட்டம் இப்போ இங்கே வச்சிருக்கணும் வந்து பார்த்தீங்களாண்டா பப்பா மரம் வச்சிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சின்னத்திரை மாஞ்சோலி என்ற ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து மாம்பழம், இங்கே வந்து மாமர பயிற்சி செய்கிற இடம் பாருங்க. மாமரத்தை அந்த மாஞ்சோலையில் இருக்க மாமரத்தை பாருங்க எவ்வளோ மாமரம் இருக்குண்டு. உள்ளே போனால் ஆரம்பத்தில் ஒரு வாடாமல்லி கொஞ்சம் மரம் முளைச்சிருக்குது. வாடாமல்லி செடி முளைச்சிருக்கு. நாங்கள் உள்ளே போவோம் காணிக்குள்ளே. தோட்டத்துக்குள்ளே வந்தால் இப்போ போஞ்சி கண்டு தானே நட்டுருக்கணும். கிட்ட போய் பார்ப்போம் போஞ்சியை. இந்த இடங்கள் இப்போதான் போஞ்சி பூ பூத்து இருக்குது. இனித்தான் அப்படியே தடியெல்லாம் அப்படியே வரிசையை அடுக்கி வச்சுட்டு போஞ்சி கொடியை படர விட்டுருக்கோம். அதோட இப்போதான் பூவெல்லாம் பூத்துருக்குது. இதுதான் காய்க்க தொடங்கும். மண்ணின் தன்மையை உங்களுக்கு எப்படி சொல்கிறதுண்டா சொல்கிறதோட உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இந்த காலை பாருங்க எப்படி சிவப்பாக இருக்குண்டு. கொஞ்ச நேரம் காலை அந்த மண்ணுக்கு வச்ச உடனே அப்படியே காலெல்லாம் சிவப்பாயிட்டுது. அவ்வளோத்துக்கு பவரான மண் உண்டு, நல்ல சக்தி வாய்ந்த மண். வாழைத்தோட்டத்தை பெரிய வாழைத்தோட்டம். தோட்டங்கள் என்ன பயிர்கள் என்ன நாள் கிடக்காக நாள் இருக்குது. நாள் இருக்கு. நீங்கள் என்னென்ன பயிர்கள் செய்கிற நீங்கள்? நாங்கள் மரவள்ளி, வெங்காயம், மிளகாய்க்கண்டு. எங்களுக்கு என்ன நாங்கள் வீடியோவில் வசாகலான்னு சொன்னால் அப்படி என்று சொல்லிட்டோம். என்ன சிறப்பு இருக்குது தோட்டங்கள்? என்ன பயிர்கள் நல்ல விளைச்சல்? வெங்காயங்கள், மிளகாய்க்கண்டுகள் எல்லாம் நல்ல முறை நல்ல விளைச்சல். நல்ல விளைச்சல், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. மண் அப்போ நல்லா உங்களுக்கு அள்ளி தருது, எந்த குறையும் இல்லையா? அப்போ அங்கே வந்து இப்போ பயிர்கள் வந்து கொஞ்சம் குறைவாக. அப்போ அதெல்லாம் வெங்காயம் வந்து அறுத்து வந்துக்கிறேன். வெங்காயம் இருக்கும் உங்களுக்கு காட்டுறோம் பாபம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மா வெங்காயம் வறுத்து கொண்டிருக்கிறேன். வெங்காயம் அது அம்மா பிரச்சனை இல்லை. வசாவிலான் வீதி வந்து புனரமைப்பு வேலையில் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. இப்போதான் ரோட்டு வேலை நடந்து கொண்டிருக்குது. பெரிய பெரிய வண்டி எல்லாம் வந்து நிற்கிது. ஜேசிபி எல்லாம் நிற்கிது. ஜேசிபி நிற்கிது. இங்கே ரோடு ரோலர் நிற்கிது. பெரிய கட்டிடம் முடிப்பான் கட்ட ஆரம்பிச்சிருக்கணும். கட்டமான வேலையில் நடந்து கொண்டிருக்கு பாருங்க. இப்போ அதுக்குள்ளேயே ஒரு பழைய ஒரு பாலாடு இந்த வீடு ஒன்று இருக்குது. ஒரு ஆட்டு பட்டியே போய்கொண்டிருக்குது. பெரிய ஒரு செம்மறியாடு பட்டியே போய்கொண்டிருக்கு கூட்டமா. 800 ஆட்டை கிட்ட நிற்குதா? 800 ஆட்டை கிட்ட நிற்குதா? அண்ணா எங்கே இப்போ கொண்டு வரீங்க ஆட்டு? சமையலே கொண்டு வரீங்களே ஆக்கள் எல்லாம் மழைக்கு சேர்த்துக்கு தான் சிவப்பு கலர்ல நினைக்கிறேன் மண். இந்த செம்பாட்டு மண் தானே. ஒரு பெரிய இலை மாதிரி இல்லை போய் கொண்டு இருக்குது. இவ்வளோ ஒன்று ஒரு ஆடாம். இந்த காணி வந்து
குப்பையாகவும் பத்தியாகவும் இருந்த காணி இராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருந்த காணி ஒரு 3 மாதத்துக்கு மேல் தான் மக்கள் பாவனைக்காக விடப்பட்டது. அப்படியே நாங்கள் வந்தால் திருப்பியும் அதே ஆட்டுக்கூட்டத்துக்கு நடுவில் மாட்டிட்டோம். பாருங்க இன்றைக்கி போன மாதிரி தான் இதை தாண்டி காணிக்கு வந்து கண்காணிப்பு கேமரா எல்லாம் பொருத்தி இந்த காணியின் உரிமையாளர் கொஞ்சம் பராமரிக்கிறார். பாருங்க போகிற வழியில் ஒரு சர்ச் ஒன்று வருது. இதுதான் அந்த சர்ச். சர்ச்சுக்கு முன்னால் ஒரு ஸ்கூலும் இருக்குது பாருங்க. ஒட்டகப்புலம் ரோமன் கத்தோலிக்க பாடசாலை. ஆனோக்காமல் இதெல்லாம் ஒரு காலத்தில் வீடாக இருந்தது பாருங்க. எப்படி நல்ல பெரிய பெரிய வீடுகளாக இருக்குது. ஆனால் எல்லாமே கைவிடப்பட்ட நிலைகளாக இருக்குது. பாருங்க இதில் ஒரு வீடு ஒன்று வருது பாருங்க. அதாவது அன்புடன் வரவேற்கிறது வெலிகாமம் கிழக்கு பிரதேச சபை. அதாவது நாங்கள் வெலிகாமம் கிழக்கு கிட்ட வந்துட்டோம். வந்து நிற்கிறோம்டா தோளக்கட்டி ஆச்சிரமம். ஆச்சிரமம் வந்து கச்சிவெளி யாழ்ப்பாணம் ரோட்டில் இருக்குது. வந்து வைன் நெல்லிக்கிரஸ் அப்படியான குடிபானங்கள் செய்கிற இடம். இது வந்து முதல் வசாவலான்லேருந்து இப்போ கச்சிவெளி யாழ்ப்பாணம் ரோட்டுக்கு மாற்றிட்டேன் நம்ம இந்த இடத்த. அப்படி உள்ள போய் வீடியோ எடுக்கணுமெண்டா நீங்கள் என்கிட்ட தனியாக கேளுங்க. போய் நான் எடுக்க முடியுமெண்டா எடுப்பேன். இப்போ நான் மேலோட்டமாக தான் காட்டுறேன். இப்போ நாங்கள் ஒரு இடம் வந்து சிறுவர் நன்னடத்தை பாடசாலை. அதாவது இந்த என்ன சொல்கிறது பிரச்சனைக்கு உரிய குழந்தை பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே வச்சு பராமரிக்கிறது. இங்கே வந்து சேர்க்குற சின்ன பிள்ளைகள் வந்து தப்பிச்சு ஓடுக்கணும். அதுக்காக பாருங்க அதில் இன்னும் கொஞ்சம் உயர்த்தி போட்டணும் பெருசாக. பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கேரட் தோட்டத்துக்கு வந்து நிற்கிறோம். பாருங்க கேரட் எல்லாம் பிடுங்கி கொண்டிருக்கிறோம். அண்ணா வந்து கேரட் பிடுங்கி கொண்டிருக்கிறார். நாங்கள் வந்து கேரட் வந்து பிடிங்க. இப்போ வந்து கேரட் வந்து விலை வந்து குறைவாம். 100 ரூபா 150 ரூபா அப்படி தான் போகுது. அப்படியே கரெக்டு நாங்கள் அந்த என்னென்னு சொல்கிறது தோட்டத்துக்கு பிடிங்கின உடன் கரெக்டு சாப்பிடக்கே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிடுங்கி போட்ட கேரட் கொஞ்சம் இருக்குது பாருங்க. 2 கேரட் வேரோடு இருக்குது. என்னம்மா கேரட் வேணுமே? கேரட் வேணும் மண்ணாக்கள்கிட்ட காசு கொடுத்து வாங்குவோம்னா நான் வேண்டாம் சொல்லி நிற்கிறேன். எனக்கு காசு கொடுத்தா வேண்டாமாம்மா? கஷ்டப்பட்டு விளைய வச்சவே. அதில் 2 கேரட்டை நாங்கள் எடுத்து போய் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். தோட்டத்தில் பிடிங்கின 3 கேரட்டையும் கழுவ போகிறோம். எங்கள் அண்ணாக்கள் தான் தவையில் கொண்டு போய் சாப்பிட்டு பாருங்க கொண்டு நாங்கள் இதில் பைப்பில் கழுவ போகிறோம். நாங்கள் கேரட்டை கழுவி கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு 3 கேரட்டை கழுவி கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு. 3 இப்படி சாப்பிட வந்தேங்க. ஓ காலையில் சாப்பிட வருவேனே. சாப்பிட்டுட்டு தான் வரலண்ணா. என்ன சாப்பிடுங்க? காலம்புரை புட்டு. அடிவா கழுவிட்டீங்களோ? சாப்பிட நல்லா இருக்கா? பார்த்தீங்கன்னா நாய் பிடிக்கிற வண்டி ஒன்று நிற்கிது பாருங்க. குட்டியப்பள் தடிக்கு வந்துட்டேன். இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்க. அதுக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் வந்து வேள்வியல் செய்கிற இடமா, அந்த ஆடு வெட்டி வேள்வி செய்கிற இடமா. இந்தியாவில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது பாருங்க. அந்த கோயில் நான் முன் பக்கத்தை போய் காட்டுறேன். இதுதான் அந்த கோயில் முன்பக்கம். குட்டியப்புலம் அருள் திருவருள்மிகு அபிராமி அம்மன் தேவஸ்தானம். இது ஒரு அம்மன் கோயில். சரி வாங்க அந்த வேள்வி நடக்கிற கோயிலையும் ஒரு கிட்ட போய் பார்ப்போம். ஒரு பாம்பு புத்து ஒன்று இருக்குது. கரையான் புத்து தான். அது போக போக பாம்பு போய் கரையானை சாப்பிட்டு பாம்பு புத்தா மாறிதான். அதுக்குள்ளே போய் காட்டுறேன். இது வந்து ஒரு வைரவர் கோயில் பாருங்கள். வைரவர்கிட்ட சூளம் இருக்குது. இங்கே தான் வேள்வி செய்கிற விழா. மாடுகளை வெட்டி சன சமூக நிலையம் குட்டியப்புலம் வயாவிளான். அதாவது வசாவிளான்ல இருக்க ஒரு சன சமூக நிலையம். இங்கே சின்ன ராசா தச்சு தொழில் ஒரு பட்டறை ஒன்று இருக்குது.